பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தினுடைய இந்த மாத பிறப்பின் ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாத பிறப்பின் ஆராதனையின் மூலம் கர்த்தர் நம் அனைவரையும் கர்த்தர் தழைக்க பண்ணுவாராக. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த சத்தத்தை எங்கிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அத்தனை பேர் மேலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் நிச்சயமாகவே தங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் நினைத்திராத, நீங்கள் யோசித்திராத ஒரு புதிய பாதையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் திறந்தது போல உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு புதிய பாதையை கர்த்தர் நிச்சயம் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக திறப்பாராக. நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி, ஒருவேளை எந்த பாதையிலே போவது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி திகைத்து நின்றார்களோ அப்படியே நீங்களும் திகைத்து போய் நிற்கலாம். ஆனால் இல்லை, ஆண்டவருக்கு செங்கடலின் நடுவே ஒரு வழியை உண்டு பண்ண முடியுமானால் எந்த இடத்திலையும் நமக்காக வழிகளை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்புவாராக. உங்களுடைய பெயர்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவாராக. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்காக கர்த்தர் செய்வாராக. உங்களுடைய மனதிலே நீங்கள் எடுக்கிற யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி அதற்காக ஆண்டவர் உருவம் கொடுத்து அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அதன் மூலமாய் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் நமக்காக கர்த்தர் செய்வாராக. ஒருவேளை எனக்கு நிறைய பாடுகள், எனக்கு ஒரு பெரிய பாடு, எனக்கு இந்த வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்குது, நான் எதுக்கு இப்படி தாண்டி போகிறேன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட போராட்டமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மை விட பிரச்சனையை சந்தித்து ஜெயித்தவர்களையும் நம்மை விட பிரச்சனையை சந்திக்கிறவர்களையும் நம்ம அடிக்கடி நினைக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாருண்டா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவனை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து அத்தனை பாடுபட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா, உபத்திரவத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிறாரு, ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அவர் உபத்திரவத்தை ஜெயித்தது உண்மையானால் நீங்களும் நானும் என்ன உபத்திரவத்துக்குள்ள கடந்து போனாலும் அந்த உபத்திரவத்தை கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பார். அந்த உபத்திரவங்கள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது. அல்லேலூயா. நமக்கு முன்பாக பாடுகளை அனுபவித்த நிறைய பேர் இருக்கிறார்கள், நம்மை விட பல பாடுபட்டவர்கள், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். அவங்க பாடுகளின் மடியாக நடந்து வரும்போது ஆண்டவரை ரொம்ப துதிச்சாங்க, அந்த பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல நீங்கள் ஒருவேளை எனக்கு ரொம்ப பாடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த சாட்சிகளை எல்லாம் முன்னாடி கொண்டு வரணும். நான் என்னுடைய மன அழுத்தத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதில் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் எப்படி அதிலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னால், நிறைய சாட்சிகளை என்னுடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்தேன். என்னுடைய பலவீனத்தை அனுபவித்த நிறைய ஊழியர்கள், நிறைய பரிசுத்தவான்கள், இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள், வேதத்திலே சில சாட்சிகள், இவங்க எல்லாரையும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இவங்க ஒரு சாதாரணமான
சாதாரணமான உலகத்தில் மனிதனாக தானே பிறந்தாங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி பிடித்தது நிமித்தமாகி இவ்வளோ பெரிய உபத்திரவத்தை அவங்க தாண்டி ஆண்டவருக்காக இவ்வளோ மகிமையாக ஊழியம் செஞ்சுருக்கிறாங்களே, இவ்வளோ பிரகாசித்தார்களே. அப்போது நம்மளால் வெளியே வர முடியாதா? நம்மளால் தாண்ட முடியாதா? கண்டிப்பாக நம்மளால் தாண்ட முடியும், வெளியே வர முடியும். அவங்கள மாதிரி ஒருத்தராக தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சிருக்கிறார். இப்படி நிறைய பரிசுத்தவான்களை எனக்கு முன்பாக கொண்டு வர உண்மையிலே அவர்கள் எனக்கு முன்பாக ஒரு பெரிய திருஷ்டாந்தரமாக இருந்தார்கள், பெரிய சாட்சியாக இருந்தார்கள். அதனால சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதில் ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் யாரை முன்னாடி கொண்டு வரணும்னா கர்த்தர் சொல்கிறார், அதுதான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்கள். அவங்களெல்லாம் கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அவங்கள பாருங்கப்பா, அவன் தனிமையா இருக்கையில் நான் அவனை அழைத்து நான் அவனை ஆசீர்வதித்தேன் அப்படின்னா அவங்களெல்லாம் நடத்தின கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தகப்பனுக்கும் கர்த்தர் தேவனாயிருந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் நீர் என்னை நடத்த போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா நீர் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. முழு பலத்தோடு எங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே இந்த மாதம் உங்களுடைய வழிகளை நான் பார்க்க போகிறதற்காக நன்றி. ஆமீன். ஒரு பாடலை பாடலாம். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை, நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கைகளை மேல தட்டி சொல்லும். நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம். பிரச்சனை நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் சொல்லுவோம்.
தேவைகள் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டே, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டே, இன்றே ஜெயித்திடுவோம். சொல்லுவோம், நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். விசுவாசத்தோடு பாடு. இந்த மாதம் ஹalleluya, இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். காலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். காலங்கிடாதே, துதித்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பாடுவோம், நன்றியால் துதிப்பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசரத்தையின்றி அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவா. அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகழ், சிறகுகளால் மூடுவா. சொல்லுவோம், அவசரத்தையின் கீழ் சிறகுகளால் மூடுவா. அவசரத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவா. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமாவர். அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேட, என் நம்பிக்கையும் அவர். அவசட்டை அவசட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ், தம் சிறகுகளால் மூடுவா. ஹalleluya. அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமேன். இந்த உலகத்திலேயே பெரிய பாதுகாப்பான ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா, தாயினுடைய அந்த செட்டையினுடைய அரவணைப்பு. அப்படின்னா பறக்கிற ஜீவராசிகள் எல்லாம் தங்களுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்கு அதனுடைய செட்டைகளின் கீழே அது வைக்கும். அது ரொம்ப பாதுகாப்பான இடம். குளிர் சேதப்படுத்தாது, வெயில் அவங்கள சேதப்படுத்தாது, ஒன்றுமே சேதப்படுத்தாது. அதை வெளியில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அதனுடைய செட்டைகளுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு தான் அந்த செட்டைகளின் கீழ் இருக்கிற பாதுகாப்பு. உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு விசை இராணுவத்தினாலே தீக்கிரைக்கு ஆக்கப்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே எல்லாம் அந்த எரிஞ்சு முடிஞ்சதற்கு பிறகு ஒரு மனுஷன் உள்ளே போய் அந்த உள்ள செக் பண்ண போகும்போது ஒரு கோழி மட்டும் அப்படியே வெந்து அப்படி இருக்கிறத அவர் பார்த்தாராம். அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்துச்சாம், அந்த கோழி குஞ்சினுடைய சத்தம். சரி, இன்னும் இந்த கோழி இவ்வளோ வெந்து அதன் மேல் இருக்கிற அந்த இறகு, அதனுடைய அந்த முடி எல்லாமே கருகி போயிருச்சு. வெறும் ஒரு சிக்கன் பீஸை வச்சா அப்படி இருக்குமா, அந்த மாதிரி இருந்துச்சாம். ஆனால் அந்த சத்தம் மட்டும் வர்றதை பார்த்த உடனே தன்னுடைய காலுனால அதை எட்டி உதைச்சாராம். சரி, இது உயிரோடு இருக்கிறது மாதிரி இருக்குது, இது செத்துருச்சா உயிரோடு இருக்குதா அப்படின்னு சொல்லி தட்டுனா அந்த தாய்க்கோழி அந்த நெருப்பு பட்டு வெந்து செத்து போய்
அப்படியே அதனுடைய அந்த பீஸ் மட்டும் அப்படியே விழுது. உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒரு 6-7 கோழி குஞ்சுகள் வந்து அப்படியே ஜீவனோட வெளியே வந்துருச்சாம். தன்னுடைய உயிரையே மாய்த்து, தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி, தன்னுடைய செட்டைகளின் கீழே இருக்கிற குஞ்சுகளை அவ்வளோ அழகாக வந்து அது வந்து ஜீவனை கொடுத்து பாதுகாத்துருந்துச்சாம். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாருன்னா, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நம்மை நெருப்பு சேதப்படுத்த போவதில்லை. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்களை சேதப்படுத்தும் அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பிரச்சனையை கண்ணில் நம்ம பார்க்கறதுனால தான் நமக்கு நிறைய பேருக்கு பயமாகவே இருக்குது. சீடர்கள் வந்து எப்போ வந்து கடல் கொந்தளிப்பை பார்த்தாங்களோ அப்போ தான் பயப்பட்டாங்க. பிரச்சனையை நம்முடைய கண்களில் பார்த்த உடனே பிரச்சனையை பார்த்து நம்மளை பார்க்கும்போது பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியறதுனால நம்ம அழிஞ்சிருவோன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்காம இருந்துட்டோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம பயப்பட போகிறதில்லை. அதனால நம்ம ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். என்ன நடந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? அதுவும் கர்த்தர் இந்த 4வது மாதத்தில் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த மாதம் உங்களுக்காகவும் எனக்காகவும் புதிய புதிய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஆச்சரியமாய் நடத்த போகிறார். இந்த மாதம் ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைக்க போகிறார். அந்த பாதுகாப்பு நம்மை காப்பாற்றுகிற எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு நம்மை காப்பாற்ற போகிறது. ஃபர்ஸ்ட் டைமாக தானியேல் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸை வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை வாங்கி கொடுத்தது, ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா தானியேல். இந்த தானியேல் வந்து தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய ராஜாவினுடைய கையிலே இருந்த அவனுடைய அந்த பேச்சுவார்த்தை இதெல்லாத்தையும் பயன்படுத்தி சுற்றி இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை வாங்கி கொடுத்தான். நல்ல ஒரு வேலையை அவர் வாங்கி கொடுப்பார். ஆனால் 2வது விசை வேதம் சொல்கிறது, தானியேலுடைய நண்பர்களை ஆண்டவர் உயர்த்தும் போது எப்படி உயர்த்துவார்னா, தானியேல் சிபாரிசு பண்ணி உயர்த்த மாட்டார், கர்த்தரே உயர்த்துவார். ஆனால் தானியேல் வந்து சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்த உயர்வு வந்து வேலை மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்குற உயர்வு எப்படி இருக்கும்னா, யாருமே கொடுக்க முடியாத அளவிற்கு, தானியேல் நினைச்சா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தாராம். அப்போது சில நேரங்களில் வந்து சில மனிதர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த உயர்வு சின்னது தான். ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது யாருமே நமக்கு பண்ண முடியாத ஒன்றை கர்த்தர் நமக்காக செய்வார். நான் நம்புகிறேன், புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை செய்வார். இதுவரையிலும் யாருமே உங்களுக்காக செய்யாத ஒன்றை கர்த்தர், நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க முழு பலத்தோட கூட கர்த்தர் நிச்சயமாய் புது மாதத்தில் எனக்காக கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சில மனிதர்கள் வந்து குறிப்பிட்ட உதவிகளை நமக்காக செய்வார்கள். அதுக்கு மேலே நம்முடைய காரியங்களை அவங்களால செய்ய முடியாது. கொஞ்சம்தான் பண்ண முடியும், கொஞ்சம் தூரம்தான் நம்மளோட பிரயாணப்பட்டு வர முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம கூட எப்படி வருவார்னா, அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாய் நம்மை வெளியே எடுக்கிற வரைக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்காக ஜீவனையே கொடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக என்னுடைய சூழ்நிலை முடிகிற வரைக்கும், சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனை முடிகிற வரைக்கும், கடைசி வரையிலும் என்னோடு கூட நீர் வருவீர் என்று நம்புகிறேன். சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை பாதி வழியிலே அல்ல, சின்ன உயர்விலே அல்ல, முடிவு வரை. ஆமேன். சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். ஒரே ஒரு பாடலை எல்லாரும் பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், உன்னை அதிசயம் காண பண்ணுவேன். கைகளை தட்டி எல்லாரும் நன்றியப்பா நன்றி. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த
வல்ல தேவனிடம் இருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாடவோ என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாடவோ என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவான். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் என்று வாக்குரைத்தார் தேவன், நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம். இந்த மாதம் செய்யுங்க ஆண்டவரே அதிசயம். இந்த ஆராதனையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அதிசயத்தை பார்க்கணும். வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் திளந்தே வழி விடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே அப்படியே நடக்கட்டும்பா. இயேசுப்பா நன்றி. தடைகளெல்லாம் போகட்டுமப்பா. உன்னை அதிசயம் காண நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி இந்த புதிய மாதத்துல நீர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறதற்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி கொண்டு போகிற ஒவ்வொரு வழிகளும் அதிசயமா இருக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன். இந்த மாதத்தை தந்ததற்காக நன்றி. என் சொந்தங்களுக்கு முன்னாடி ஒரு அதிசயம், என்னுடைய நண்பர்களுக்கு முன்பாக ஒரு அதிசயம், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க. நீங்க நடத்துங்க நடத்துங்க. நீங்க நடத்துங்க.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீங்க காட்டும் வழியில் நடப்பே, உங்க பாதம் ஒன்றே பிடிப்பே. என் அன்பு இயேசு, நீங்க நடத்தி வந்த பாதை, நீங்க சொன்னால் போதும் செய்வே. நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்க. என் அன்பு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை இயேசு, முழு பலத்தோடு ஆராதனை இயேசுக்கே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே. சொல்லுங்க, நீங்க சொன்னால் போதும், சொன்னால் போதும் நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீங்க சொன்னால் போதும் செய்வே. நடத்துங்கப்பா, நடத்துங்க. என் அன்பு இயேசுவே, பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே. சொல்லுங்க பாபா, பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் நான் நம்புறாண்டவரே, பாதை காட்ட நீங்க உண்டு பயமே இல்லை. பார்வோன் சேனை நல்லவரப்பா, நல்லவர். பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே. ஆராதனை ஆராதனை இயேசுவே, உமக்கொருவருக்கே ஆராதனை, உங்களுக்கு ஒருவருக்கு ஆராதனை. நீ நல்லவர், நன்றி அப்பா, நன்றி. ஆராதனை இயேசுவே, நீங்க சொன்னால் போதும் காட்டும் வழியில் நடக்கும் பாதம் ஒன்றே பிடிப்பே. என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வே. நீ நடத்துங்கப்பா, நடத்துங்க. என் அன்பு இயேசுவே. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைக்காக கேட்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதம் நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கான அந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறார். நெடுநாள் இருக்கிற தடைகளை கர்த்தர் நமக்காக செய்து முடிக்க போகிறார். நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எனக்காக நீர் செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் எனக்காக
யாவையும் செய்து முடிப்பார். இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரங்களில் நாங்க தருகிறோம், உங்க பிரசன்னத்துல நாங்க தருகிறோம். நீங்க ஆச்சரியமா நடத்துங்கப்பா, அற்புதமா நடத்துங்கப்பா. வேறு ஒன்றும் நாங்க கேட்கல. இந்த மாதத்தினுடைய துவக்கம் முதல் இந்த மாதத்தினுடைய முடிவு வரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து நீங்க எங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே, கண்டிப்பாக இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். நீங்க எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே இது இந்த புதிய மாதம் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின மாதம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நம்ம ரொம்ப தெளிவாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நமக்கு ஒரு ஞானம் அவசியம். எது அப்படின்னா, சிலர் சிலருடைய வாழ்க்கையில் எல்லாமே கிளியராக, எல்லாமே பர்ஃபெக்டாக, எல்லாமே சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. அவங்களுக்கு சூழ்நிலை சரியாக இருக்கணும், அவங்களுக்கு கிளைமேட் சரியாக இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் சரியாக இருக்கணும். எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா அவங்களால வேலையே செய்ய முடியாது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நபர். அப்போ ஒரு நாள் அவருடைய வீட்டை சந்திக்க போகும்போது அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி என்னை நம்ம ஒரு 10 மணிக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு இரவே எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை பாஸ்டர் நாளைக்கு 10 மணிக்கு சந்திக்க வேண்டாம், நம்ம சாயந்தரமாக சந்திப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ சாயந்தரமாக அவரை சந்திக்கும்போது என்னாச்சு, காலையில் அந்த டைமை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை வீட்டில் இந்த அலமாரையில் இருக்கிற இந்த புக்ஸ் எல்லாம் அங்கங்கே அலங்கோலமாக இருந்துச்சு, இதெல்லாம் என்னால் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக சந்தித்தேன் அப்படின்னு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னால் தூங்கவே முடியாது, அதான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சதுக்கு பிறகு தான் எனக்கு தூக்கமே வரும், அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலையே செய்ய முடியும், அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போக முடியும், அதுக்கப்புறம் தான் நான் குளிக்க முடியும், எனக்கு அதெல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ ஒரு விதத்தில் அது நல்லதாக எனக்கு தெரிந்தாலும் சிலர் என்ன அப்படின்னா அவருடைய தேவையான விஷயத்தை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதெல்லாம் இருந்தால் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நினைப்புக்குள்ளே வருவாங்க. உண்மையிலே அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை, ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக உங்களால் அடையவே முடியாது. எப்பவுமே சூழ்நிலைகளும் அட்மாஸ்பியரும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களும் நமக்கு எல்லாமே 100% நம்ம நினைச்சது மாதிரி அமையும்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்திருந்தா நான் நல்லா ஃபேமிலியை ரன் பண்ணியிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு மேனேஜர் இருந்திருந்தாருன்னா நான் நல்லா வேலை செஞ்சுருப்பேன். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி அமையவே அமையாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படி அமையாது. 100% நமக்கு ஏற்றது போல அமையாது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு இந்த அட்மாஸ்பியர் அவனுக்கு நல்லா இல்லை, அவனுக்கு அந்த சூழ்நிலைகள் நல்லா இல்லை, அவனுக்கு பிடிக்காத இடம் தான், அவனுக்கு பிடிக்காத சாப்பாடு தான், அவனுக்கு பிடிக்காத பாஷை தான். ஆனாலும் என்ன பண்ணுவான் தெரியுமா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். எப்பவுமே நீங்க உயரணும்னு நினைக்கிறீங்களா,
நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக வந்து நினச்சி வச்சுக்கோங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நான் எப்படி பிரசங்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. நான் திருவசனத்தை நான் வந்து ஞானமாக பிரசங்கிப்பேன். சமயம் வாய்த்தாலும் சொல்லுங்க எல்லாருமே. நம்ம என்ன சொல்லுவோம்? சமயம் வாய்த்தால் நான் பிரசங்கம் பண்ணுவேன், சமயம் வாய்த்தால் பாட்டு பாடுவேன், சமயம் வாய்த்தால் செய்வேன். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அப்போ எப்பவுமே ரொம்ப வந்து நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ வந்து எல்லா நேரத்திலையும் நமக்கு சமயம் வாய்க்காது. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலையெல்லாம் சரியானதுக்கு பிற்பாடு நான் சரியாவேன் அப்படின்னு நினைக்கலாம். என்கிட்ட ஒரு கணவனார் வந்து வருத்தப்பட்டார். இந்த மாதிரி என்னுடைய மனைவி வந்து வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க, குழந்தை பிறக்கிறதுக்காக வீட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அம்மா வீட்டிலே இருந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து சரி நான் பேசுகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி, என்ன சிஸ்டர் வரலையே, வரணும், பிரதர் தனியாக இருக்கார்ல, அதான் 2-3 மாதம் இருந்தாச்சுல்ல, நீங்கள் வந்துடணும்ல அப்படின்னு வந்து, இல்லை அவரை வந்து முதல்ல வந்து ஒரு சொந்த வீடை வாங்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கை நான் தொடருவேன். எப்போ தெரியுமா? சொந்த வீடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் குடும்ப வாழ்க்கையை தொடர முடியும். நான் வந்து வாடகை இடத்துல வந்து என்னால் வந்து இருக்க முடியாது. அப்போது அந்த குடும்பம் எப்படி வந்து கட்டப்பட முடியாது. அதனால் இந்த ஜெபத்தில், இந்த புதிய மாதத்தில் யாராவது ஒருத்தர் என்னை சுற்றி இருக்கிற எல்லா அட்மாஸ்பியரும் எனக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் தீவிரமாக இறங்குவேன், அதுக்கப்புறம் நான் செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செய்து உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். இல்லை, சூழ்நிலை வந்து எப்பவுமே நமக்கு வந்து சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றது போல கர்த்தர் அந்த சூழ்நிலையை, அட்மாஸ்பியரை கர்த்தரே மாற்றி தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம எல்லாரும் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தில் 138வது சங்கீதத்தினுடைய 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாமே, இந்த வசனத்தை சொல்லலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன், ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப அழகா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா சில காரியங்களை மனிதர்கள் வந்து இந்த மனிதனுக்காக செய்தார்கள், சில காரியத்தை வந்து அவர்களால் செய்ய முடியல. ஒருவேளை இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்காக யார் செய்வார்? இந்த வசனத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எனக்காக. இந்த எனக்காக அப்படின்ற வார்த்தை வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொற்றுச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எனக்காக யார் செய்வா, எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் வருவா, நான் அவ்வளோ ஒர்த்தான ஆள் இல்லை, நான் அவ்வளோ முக்கியமான நபர் இல்லை, என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, யாருக்கு வேணாலும் செய்வாங்க எனக்கு, ஆனால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக 1 இல்லை 2 இல்லை யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். இந்த எனக்காக என்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம நினைப்போம், எனக்கு அப்படின்னா எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, எல்லாரும் செஞ்சுட்டாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். இந்த எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், பாஸ்டர் எங்கிட்ட இவங்க ஒரு ஜெப குறிப்பை என்ன சொன்னாங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன் பாருங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண அடுத்த வாரத்தில் அந்த காரியம் அவங்களுக்கு நடந்துருச்சு. உடனே அவங்க ஃபோன் பண்ணி, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, பாருங்க நீங்க ஜெபம் பண்ண மாதிரியே ஏசப்பா எனக்கு செஞ்சுட்டாரு. ஆனா நம்ம ஜெபம் பண்ற அந்த நபருக்காக நடக்குது, ஆனா யாருக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா, எனக்கு நடக்கல பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணவங்களுக்கெல்லாம் நடக்குது பாஸ்டர், நான் ஆலோசனை சொன்னவங்களுக்கெல்லாம் நடக்குது பாஸ்டர், ஆனா எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதே, எனக்கு மட்டும் அந்த காரியம் ஆக மாட்டேங்குதே, நான் மட்டும் ரொம்ப லாஸ்ல இருக்கிறேனே. இந்த எனக்கு என்கிற இந்த வார்த்தை உங்க இருதயத்துல திரும்ப திரும்ப ஆழமாய் சுத்தி கொண்டிருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்க எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அவங்களையும் உங்களையும் நீங்க கணக்கிடும் போது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் எதுவும் வாய்க்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்கணுமா, எனக்கு மட்டும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, எனக்கு மட்டும் நான் மட்டும் தூரத்தில் இருக்கிறேனே. மற்ற எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் என்கிற அந்த பொசிஷன்ல நீங்க நிறைய நேரத்தில் தூரத்தில் ஒதுங்கி நிற்கலாம். அதே போல தான் இந்த சங்கீதக்காரனும் ஒதுங்கி நின்றான். என்னை மட்டும் ஏன் வெறுக்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் நேசிக்கல, என்னை மட்டும் ஏன் பகைக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இடம் தர மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான், எல்லாரும் எனக்காக எதுவுமே செய்யாவிட்டாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் ஒரு நாள், சீக்கிரத்தில் ஒரு நாள், ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த புதிய மாதம் முடிகிறதுக்குள்ளே, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க. என்ன சாட்சி சொல்லுவீங்கன்னா, எனக்காக ஆண்டவர் செய்தார், எனக்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார், எனக்காக ஆண்டவர் இந்த மகிமையை காண பண்ணினார். நான் என்னுடைய ஜபத்தை பார்த்து, என்னுடைய உபவாசத்தை பார்த்து கர்த்தர் எனக்காக கர்த்தர் செய்தார். சிலர் உங்களிடத்தில் சொல்லலாம், உங்க மூஞ்சியை பார்த்தாலே ஆகாது, உங்க மூஞ்சியை பார்த்தாலே செய்யணும்னு வர்றவங்க கூட செய்யாம போயிடுவாங்க, உன் மூஞ்சியை தயவு செய்து காமிக்காத, நீ தயவு செய்து வராத, நீ இந்த விஷயத்துல தலையிடாத, ஏன்னா நீ இருக்கிறதுனால இது நடக்காது, நீ போறதுனால இது நடக்காது, நீ கண்ணீர் வடிக்கிறதுனால இது நடக்காது அப்படின்னு இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை யாராவது ஒருத்தர் குற்றப்படுத்தி இருக்கலாம். இது உண்மை பாஸ்டர், என்னை பார்த்தா அப்படிதான் சொன்னாங்க, உன் மூஞ்சியை பார்த்தாலே அது நடக்காது, உன் முகத்தில் நான் விழிச்சாலே நடக்காது, நீ நின்னா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சொல்லுவீர்கள், இது உங்களுக்காக ஆண்டவர் செஞ்சதல்ல, இது எனக்காக ஒதுக்கப்பட்ட, எனக்காக புறக்கணிக்கப்பட்ட, எனக்காக வேண்டாம் என்று சொன்ன எனக்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிற ஒரு நாள் வரும். நம்புறவங்க கரங்களை நன்றாய் மேல தட்டி, ஆண்டவரே நான் நம்புகிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, 3 ராஜாக்கள் யுத்தத்திற்காய் புறப்படுகிறார்கள். ஆனா 3 ராஜாக்களும் 7 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, அவர்கள் கொண்டு போன ஜீவராசிகளுக்கு தண்ணி இல்லை, இப்படியே மடிந்து போயிருவோமோன்னு பயப்படுகிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய், ஒரு தேவ பிள்ளையின் மூலமா வார்த்தை கொடுக்கிறாரு. குறிப்பிட்ட அந்த ராஜாவினுடைய பேரை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய முகத்தை நான் பாராதிருந்தால், அவனுடைய முகத்தை பார்த்து
நான் யாருக்காக இப்படி பேசுகிறேன்னு தெரியுமா? நான் யாருக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறேன் தெரியுமா? என் பிள்ளை அந்த இடத்துல இருக்கிறதுனால என் பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இந்த மாதத்தில் நீங்களும் நானும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் வந்து சாமுவேலுடைய முகத்தை பார்த்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லும்போது சொல்றாரு, நான் அவன் எனக்கு முன்பாக வந்து நின்றாலும் நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறதுனால அவன் அந்த ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் செய்ய வேண்டிய தீங்க செய்யாம விட்டாராமா. கர்த்தருக்கு சிலர் வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க. நீங்கள் இந்த புதிய மாதத்தில் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, ஆண்டவரே ஒன்று நினைத்து கொள்ளும், ஆண்டவரே நீர் யாருக்காக செய்கிறீரோ இல்லையோ எனக்காக நீர் செய்கிறீர் என்கிற அந்த பொசிஷனில் என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை எனக்காக இந்த காரியம் நடக்கணும், நான் வந்து சாட்சி சொல்லணும், இந்த காரியம் எனக்காக நடந்துருச்சு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு இதை செஞ்சாரு, என்னுடைய உபவாசத்தை பார்த்து இதை செஞ்சாரு, அவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்னா விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் நான் இருக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் நிறைய இடத்துல சாட்சி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னுடைய முகத்தை பார்த்து அந்த தீங்கிற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன், உனக்காக அந்த காரியம் நடக்கும். உங்கள் ஒருவருக்காக கர்த்தர் அந்த வீட்டிலே நடக்க போகிற அந்த நிகழ்ச்சியை வெற்றியாய் நடத்துவார். உங்க முகத்தை பார்த்து அந்த அற்புதம் நடக்க போகிறது. உங்க முகத்தை கர்த்தர் பார்த்து அந்த தீங்கிற்காய் கர்த்தர் மனஸ்தாபப்படுக போகிறார். உங்க ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அந்த தீங்கு உங்களை விட்டு தாண்டி போக போகிறது. நீங்க ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த ஆபத்திற்கு எல்லாரும் தூரமாக்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கப்பலெல்லாம் உடைகிறது மாதிரி பெரிய காற்று அடிக்கிறது, அவ்வளோதான், எல்லாரும் பயப்படுறாங்க. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் அற்று போயிருச்சு. நடுக்கடல்ல இருக்கிறாங்க, மரண பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் பேசுகிறார், பவுலே நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, நீ என்ன பண்ணணும்னா ராயனுக்கு முன்பாக நீ நிற்கணும். அதோட முடிக்காம நீ பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். யாருக்கு தயவு பண்ணாராமா? கப்பல் பிரயாணத்தில் போறாங்க, பெரிய காற்றடிச்சு அவ்வளோதான் செத்து போறோன்ற சூழ்நிலை வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை ஒரே ஒருத்தன் இருக்கிறதுனால உன்னை நான் ராயனுக்கு முன்னாடி கொண்டு போய் சாட்சி சொல்ல வைக்க போறதுனால இப்போ நீ மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிற எல்லாரையும் நான் என்ன பண்ணினேன்னா தப்புவித்தேன். அப்படின்னா பவுலே நீ மட்டும் அந்த பிரயாணத்தில் இல்லைன்னா, நீ மட்டும் அந்த கப்பல் பிரயாணத்தில் இல்லைன்னா கண்டிப்பாய் உள்ள இருக்கிறவங்க யாருமே என்ன பண்ண முடியாது, காப்பாற்றப்பட முடியாது. ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் நீ இருக்கிறதுனால தான் தடையா இருக்குது, நீ இருக்கிறதுனால தான் என்னால் ஜாலியாக இருக்க முடியல, நீ இந்த வீட்டில் இருந்து என்னைக்கு ஒளிவ, நீ என்னைக்கு செத்து போவ, நீ என்னைக்கு வெளியூர் போவ, நீ என்னைக்கு கல்யாணம் கட்டித்து குடிச்சு போவ அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து மனம் நோகடிக்கிறது மாதிரி பேசினாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே அப்போஸ்தலனாகிய பவுல், நீ என் கூட இருக்கிறதாண்டா ஆபத்து, நீங்க என் கூட இருக்கிறது தான் ஆபத்து. ஆனால்
ஆண்டவர் அதை எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா, இல்லை அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறதுனால தான் அவனோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களுக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டானது. இன்னைக்கு சில வீடுகளிலே வந்து ஜெபிக்கிற தாயார் இருப்பார்கள், அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, கர்த்தரோட நடந்துட்டே இருப்பாங்க, ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுவாங்க, கணவனாருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் சிலருக்கு பிடிக்காது. அப்போது நான் ஜெபம் பண்ணி தானப்பா உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ என்ன ஜெபம் பண்ணி என்னை காப்பாற்றின, நீ இருக்கிறதா எனக்கு இடைஞ்சல், நீ இருக்கிறதா எனக்கு கஷ்டம். சில நேரத்திலே ஜெபிக்கிறவர்களை பார்த்தா மற்றவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இருக்கிறதா அவங்க ஆபத்தான்னு நினைப்பாங்க, நீங்கள் இருக்கிறதா சமாதான குறைவுன்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், கர்த்தர் புதிய மாதத்தில் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, அதே வாய் சொல்ல போகுது, நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு, நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் பிழைக்கிறோம், உங்கள் ஜபந்தான் எங்களை நடத்திருச்சு, கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்ற போகிறார், உங்கள் நிமித்தமாய் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய ஜெபம் எப்பேற்பட்ட மனிதனுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க போகிறது. நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நீர் நிறைவேற்றுவீராக ராஜா, நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஈசாக்கை குறித்து சொன்னார்கள், நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்க கூட இருக்காத, நீ இருந்தால் நாங்கள் சமாதானமாக இருக்க முடியாது, நீங்கள் இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க முடியாது, நீங்கள் இருந்தால் எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் இழக்க வேண்டியது இருக்கும், எங்களை விட்டு போயிடுனாங்க. ஆனால் ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம், ஆகையால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ண வந்தோம், கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஆகாது என்று தள்ளின அந்த கல்லை கர்த்தர் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி, ஹல்லேலூயா, புதிய மாதத்தில் கர்த்தர் வாக்கு தருகிறார், இல்லை உங்கள் மூலமாகவே அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 7 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 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 ஆமென். இந்த புதிய மாதம் முழுக்க நீங்க என்ன அறிக்கை செய்யணும் அப்படின்னா, எனக்காக செய்ய ஒருவர் உண்டு, எனக்காக செய்ய ஒருவர் உண்டு, எனக்காக செய்வதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லாவிட்டாலும், ஒருவேளை டாக்டர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்களுக்கு இந்த காரியத்தை எங்க போனாலும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். உங்களுக்காக அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. அந்த காரியத்தை உங்களுக்காக ஒருவர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக செய்வார், கர்த்தர் உங்களுக்காக செய்வார். எல்லாரும் தூரத்தில் ஒதுங்கி நிற்கும் போது ஆண்டவர் நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிற இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஒரு 5 இடத்துல எனக்காக எனக்காக இந்த மாதத்தினுடைய கீவேர்டே என்ன அப்படின்னா எனக்காக, எனக்காக. அப்போ எனக்காக ஆண்டவர் வந்து என்னென்ன செஞ்சார் அப்படின்றத இந்த தேவ மனுஷன் நிறைய பட்டியலிடுகிறார். அவர் நிறைய சொல்லி இருக்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு 5 காரியம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த 5 காரியத்தையும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் நிரூபிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம வந்து வாசிக்கலாமா? 23ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம்.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு. இந்த எனக்கு அப்படின்ற இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அருமையான தேவனுடைய மனுஷன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறாரு, என்னுடைய ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாருன்னா, என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். சிலருடைய மனதில் பல இடங்களிலே நீங்கள் வெற்றி அடைந்திருக்கலாம், பல இடங்களிலே நீங்கள் தேறினவர்களாக இருக்கலாம். ஆனால் சத்துருனுடைய பார்வைக்கு இன்னும் நான் வளரலையே, சத்துருடைய பார்வைக்கு நான் குறைஞ்சவனா இருக்கிறேனே, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கீழே போகிறேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமாக இல்லை, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் குறைஞ்சிருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, இல்லை, கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நாம் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். நமக்காய் ஆண்டவர் ஒன்றை செய்ய போகிறார். எனக்காக அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் எனக்குன்னு ஒரு பந்தியை வைத்து அவங்க கண்ணு முன்னாடியே என் தலையை கர்த்தர் எண்ணெயினால நம்புறோன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்தி ஆயத்தமாகும், அவன் கண்களுக்கு முன்பாக என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவர். ஆமேன். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய சத்துருக்கு முன்னாடி நான் கேவலப்பட்டேன், எனக்கு எதிராளிக்கு முன்னாடி வச்சு என்னை வெட்கப்படுத்திட்டாங்க, எனக்கு பிடிக்காதவங்களுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க. பாஸ்டர், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா முன்னாடி திட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி திட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை எப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க தெரியுமா? எனக்கு சத்துருவாக இருக்காங்க பாருங்க, அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகிறேன், அவங்க முன்னாடி மனசை கஷ்டப்படுத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படியே இந்த வார்த்தை உங்களுடையதாகவே இருக்கலாம். நீங்க சொல்லுகிறது 100க்கு 100 என் வாழ்க்கை பாஸ்டர். நான் சத்துருக்கு முன்னாடி கேவலப்பட்டு நிற்கிறேன், சத்துருக்கு முன்னாடி ரொம்ப கீழே நிற்கிறேன், இவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டேனே, இவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேனே, இவன் முன்னாடி நான் இப்படி போயிட்டேனே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படவே வேண்டாம், சீக்கிரத்திலே ஒன்று நடக்க போகிறது. அந்த சத்துருக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் தலையை, உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்டேஜ் அமைச்சு, உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி, அவங்க கண்களுக்கு முன்பாகவே யார் முன்னாடி அவமானப்பட்டீர்களோ, யார் முன்பாக குறைவாய் மதிப்பிடப்பட்டீர்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே தாவீதை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதற்கு நீங்க தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் புறஜாதிகள் அல்ல, மற்றவர்கள் அல்ல. அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டார் எனக்கு சத்துருவாய் மாறினார்கள், எனக்கு கூட பிறந்தவங்க சத்துருவாய் மாறினார்கள். என்ன கதை அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் தாவீதை எங்க கொண்டு போய் ஆசீர்வதிச்சாருன்னா, அவங்க சகோதரர்கள் நடுவிலே
கர்த்தர் அவனுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் அமைச்சு கொடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் தலையை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவங்க அப்பா முன்னாடி, அவங்க அம்மா முன்னாடி, அவங்க சகோதரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். நிச்சயமா உங்களுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்கும். அதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்க பார்ப்பீங்க. இந்த மாதம் வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவரே நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. இது உங்க வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. எனக்கு ஒன்று நீங்க செய்ய போறீங்க. எனக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? என் சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை இந்த டைம் நீங்க உருவாக்க போறீங்க. ஒரு ஸ்டேஜை எனக்காக அமைச்சு கொடுக்க போறீங்க. எனக்காக கர்த்தர் ஒரு மேடையை அமைச்சு கொடுத்து அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிறத நிரூபிச்சு என் தலையை எண்ணெயினால், தாவீதுனுடைய தேவன் என்னோடு கூட உண்டு, தாவீதுனுடைய தேவன் என்னோடு கூட உண்டு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் கைகளை மேல தட்டி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்துருக்காக, சத்துருக்களுக்கு முன்னாடி நீ ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீங்கன்னு சொல்லல. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம்னா, சத்துருக்கள் பெருகும்போது அவங்க முன்னாடி நம்ம ஒரு பந்தியை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும், அவன் முன்னாடி சம்பாரிச்சு காமிக்கணும், அவங்க முன்னாடி வந்து நம்ம பெரிய மதிப்புக்குரியவங்களா காமிக்கணுன்றதுக்காக நம்ம பந்தியை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம தலையை உயர்த்துறது மாதிரி நம்ம சூழ்நிலைகளை உண்டாக்குவோம். எப்பவுமே அந்த முயற்சி நீங்க எடுக்கவே கூடாது. சத்துருக்கு முன்னாடி நீங்க உங்களை உயர்த்த முடியாது. சத்துருக்கு முன்னாடி யார் தான் உங்களை உயர்த்த முடியும்? சொல்லுங்க, யார் தான் உங்களை உயர்த்தணும்? சத்துருக்கு முன்னாடி நான் உயரணும்னு கடன் வாங்கிடக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும்னு போயிட்டு கார் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் வந்து லோன் எடுத்து வீடு வாங்கிட முடியாது. அது நமக்கு வேலையே கிடையாது. சத்துருக்கு முன்னாடி நமக்கு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறது யாரு? ஸ்டேஜ் அமைக்கிறது யாரு? இது வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும். சிலர் வந்து எதுல ரொம்ப மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க தெரியுமா? சத்துருக்கள் எழும்பின உடனே அவங்க கேரக்டர் அப்படியே மாறிடுது, சேஞ்ச் ஆயிருது. சவுல் மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க தாவீது மாதிரி தான் இருக்கணும். சவுலுக்கு வந்து தாவீதை தனக்கு சத்துருவாய் நினைத்தான். காரணம் என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க தாவீதை வந்து அவனுக்கு சத்துருன்றது மாதிரி அவனுக்கு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை காமிச்சிட்டாங்க. வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை தாவீதோட ஒப்பிட்டு அவன் முன்னாடி நான் வெட்கப்படக்கூடாது, அவன் முன்னாடி நான் அவமானப்படக்கூடாது, அவன் முன்னாடி நான் குறைஞ்சிடக்கூடாது, அவன் முன்னாடி இப்படி பாட்டு பாடிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு, இல்லை அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், அவனுக்கு முன்னாடி யாருன்றதை நம்ம காமிக்கணும், அவனை அழிச்சிடணும், அவனை பழி வாங்கணும் இப்படின்னு நினைச்சதுனால அவனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய 40 ஆண்டுகளை வெற்றியார் ராஜ்ய பாரம் கூட பண்ண முடியல. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு சொல்றேன். ஒரு பெரிய விஷயம் நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள். எதிரியினுடைய கையிலிருந்து நீங்க தப்பு வைக்கணும்னா, எதிரிக்காக நீங்க எந்த பிளாட்ஃபார்மையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா
சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு நாள் கூட எதிரிக்காக நான் வாழணும்னு நினைக்க கூடாது. ஹலோ, உண்மைதானே? நமக்கு நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது. ஹோட்டலுக்குள்ள என்றானா கூட நம்ம சுத்தி நம்ம என்ன சாப்பிட போறோம்னு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். நம்ம எதை தான் டிசைட் பண்ணுவோம்? அடுத்தவங்க என்ன சாப்பிட்றாங்க அதை பார்த்து அதை கொண்டு வான்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தெரியாட்டா கூட அங்கே கூட நம்ம வாழணும்னு நினைக்கிறது இல்லை, நம்ம இன்னொருத்தரை பார்த்து தான் நம்ம செய்வோம். முன்னாடி நான் நீ 2 மாடி கட்டிட்டியா, நான் 5 மாடி கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்காக 5 மாடியை கொடுக்கும்போது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆனால் நம்ம நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டோம். அவன் முன்னாடி பாரு, நான் 5 மாடி கட்டி காமிக்கிறேன், உன் முன்னாடி பாரு, உன் முன்னாடி பாரு. இந்த புதிய மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் எனக்காக என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். நான் தீர்க்க தரிசனமா இந்த பலிபீடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த மாதம் கண்டிப்பாக கர்த்தர், இந்த புதிய சந்திக்க போகிற மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்காக, உனக்காக நான் ஒரு காரியத்தை செய்வ மகளே, உனக்காக ஒரு காரியத்தை நான் செய்ய போகிற மகனே. அது எந்த காரியம்னா, உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் கண்ணுக்கு முன்னாடியே உன் தலையை அபிஷேகம் பண்ணி உன்னுடைய பொறுப்பை கொடுத்து உன்னை கனப்படுத்த வல்லவராக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறந்துடக்கூடாது, கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாரு? தாவீது என்ன சொல்கிறார்? எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாராமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்திய ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வேதத்தில் நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தேவ மனுஷனை அடுத்து சொல்றாரு, நீங்கள் 18வது சங்கீதத்தினுடைய 47வது வசனத்தை வாசிக்கலாமா? 18வது சங்கீதம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். ஆமேன் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அருமையான தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இரண்டாவதாக ஆண்டவர் ஒன்றை செய்கிறார். கர்த்தர் அந்த மனுஷனுக்காக ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, எனக்காக நான் பழி வாங்கல. எனக்காக யார் பழி வாங்கினாங்கன்னா, கர்த்தர் எனக்காக பழி வாங்குகிற கர்த்தராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் எப்பவுமே வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எப்பொழுதுமே ஆண்டவர் யார் பட்சத்தில் ரொம்ப இறங்குவார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அடிக்கப்பட்டு அந்த 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 சிறுமையை அனுபவிக்கிறாங்க பாருங்க, அவங்க பட்சத்தில் எப்பவுமே ஆண்டவர் இறங்குவார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, லேயாள் ராகேல். இதுல அந்த மூத்த சகோதரி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வேதம் சொல்லுது, அவள் துச்சமாய் நினைக்கப்பட்டவள். அவங்க ரொம்ப குறைவா நினைக்கப்பட்டவள். தங்கச்சி அக்கா 2 பேரு. ஆனா ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் அப்படி இல்லை, கூச்ச பார்வைன்னு பைபிள் சொல்லுது. அதனால அவள் எப்படி எண்ணப்பட்டாளாமா? அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனா ஆண்டவருடைய பார்வை யார் மேல விழுந்துச்சு சொல்லுங்க? யார் அந்த வீட்டில் குறைவாய் நினைக்கப்பட்டாங்களோ அவங்க பேர்ல ஆண்டவருடைய கண் அப்படியே பற்றுச்சு. அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்னாள் பெனினாள். இவங்க 2 பேர்லையும் யார் ரொம்ப அற்பமா நினைக்கப்பட்டா? அன்னாள் ரொம்ப அற்பமா நினைக்கப்பட்டாள். கர்த்தர் யார் பட்சத்தில் இறங்கினாரு? அன்னாள் பட்சத்தில் இருந்தாரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒன்றை நன்றாய் கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்க அந்த இடத்துல தாழ்ந்து மட்டும் போங்க. சரிப்பா, வேதம் சொல்லுகிறது, அடிக்கிறவனுக்கு
கொட்டுகிறவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராமா? ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம். நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம். உங்க நியாயம், உங்க பேச்சு எடுபடாமலே போகலாம். உங்களை துச்சமாய் நினைக்கலாம். ஆண்டவருடைய கண் யார் மேல வருது தெரியுமா? அற்பமா இருக்கிறவங்க மேல கர்த்தருடைய கண்கள். எதிர்த்து கூட பேச முடியாத ஒரு தெள்ளுப்பூச்சி மாதிரி இருக்காங்க பாருங்களேன். தெள்ளுப்பூச்சி மாதிரி இருக்காங்க பாருங்களேன். எதையுமே எதிர்த்து பேச முடியாது. ஒரு வாயில்லாத ஜீவனா இருக்காங்க பாருங்களேன். நிறைய பேரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய பெண்களுடைய ஜெபம் கணவனார்மார்களை ரட்சிச்சிருச்சு. எங்க போனாலும் கணவனார்மார் சாட்சி சொல்லுவாங்க, என் மனைவியினுடைய ஜெபத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவியினுடைய கீழ்ப்படிதல், என் மனைவியின் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டேன்னு வாங்க. ஆனா இப்ப சமீப காலத்துல கணவன்மாருடைய ரட்சிப்பு குறையுது. என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ் அவங்க அவங்க குற்றப்படுத்தல, அவங்க எப்படி இருக்க விரும்புறது இல்லைன்னா அப்படியே கொட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி குறைவா அப்படி இருக்க விரும்புறதில்லை. என்ன என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? என்ன நீங்க கேட்ட உடனே அடங்கி போயிட முடியுமா? நீங்க கேட்ட உடனே அப்படி போயிட முடியுமா? ஆனா சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுடைய பட்சத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறாராமா? நோக்கமா இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். 2 பேர் தேவாலயத்துக்குள்ள ஜெபம் பண்றாங்க. ஒருத்தன் ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு தான் அந்த திருச்சபையில முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரு பாருங்களேன். அடுத்த நிமிஷத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை தொட்டுச்சா இல்லையா? சிறுமைப்படுத்தப்படுவது கெட்டதில்லை. நம்மளை சிறுமைப்படுத்துறாங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாரு சொல்லுமா? என் சத்துருக்களோட கர்த்தர் எனக்காக பழி வாங்குற கர்த்தரா இருக்கிறாரு. எனக்கு நான் பழி வாங்க மாட்டேன், எனக்காக நான் பழி வாங்க மாட்டேன். நீங்க சிக்க வைக்க வேண்டாம், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்க யாரிடத்துலையும் போய் சொல்ல வேண்டாம், நீங்க மற்றவங்களுடைய வெறுப்பை அவங்க மேல கொண்டு வரணும்னு ஆசைப்பட வேண்டாம். நான் நம்புறேன் பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்காக எழும்பி நின்று அன்றைக்கு பழி வாங்கும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். அதை உங்களுடைய கண்களால் கண்டிப்பாக நன்றாய் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் உங்களுக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். அவர் பழி வாங்குவார், அவர் பழி வாங்குதல். ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுங்க. பழி வாங்குதல் எனக்குரியது அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி சொல்லுங்க ஒரு 7 டைம். கர்த்தர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். புதிய மாதத்திலே கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். அவர் எனக்காக பழி வாங்குகிற கர்த்தராயிருக்கிறார். எனக்காக அவர் பழி வாங்குகிற கர்த்தராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நமக்கு அது ஆசை இல்லை, நமக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சிறுமைப்படுகிறவர்களுக்கு ஒரு நாளும் கர்த்தர் கண்களை திறக்காம இருக்கவே மாட்டார், இருக்கவே மாட்டார். சிறுமைப்படுகிறவருடைய பட்சத்தில் ஆண்டவர் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிற கர்த்தர். நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகப்படுவதில்லை. சிறுமைப்படுத்துகிற இடத்துல தாங்கணும், சிறுமைப்படுத்தப்படுகிற இடத்துல சகிக்கணும்.
அப்பதான் யாருடைய கண்கள் உங்க மேல படும்? சொல்லுங்க. ஆண்டவருடைய கண் அப்படியே உங்க மேல படும். வேலை ஸ்தலத்தில் படுத்துறாங்களா? குடும்பத்தில் சிறுமைப்படுத்துறாங்களா? ஏசப்பா யாரை பார்க்குறாரு? யாரை பார்க்குறாரு? சொல்லுங்க. கர்த்தர் சிறுமைப்படுறவங்கள தான் பார்க்குறாரு. யார் குறைவாய் எண்ணப்படுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என்னை ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என்ன அப்படியே துரும்புக்கு சமமா நடத்துறாங்க, என்ன அப்படி ரொம்ப அலைய வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படிதான் நான் ஒரு வேண்டாத பொருளா என்ன வச்சிருக்காங்க, என்ன துச்சமா நினைக்கிறாங்க, என்ன ரொம்ப கேவலமானவனா நினைக்கிறாங்க. நான் பேசினா மதிப்பு கொடுக்கல. தேங்க்யூ ஜீசஸ். அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லவே இல்லை மகளே, மகனே, உனக்காக உன் சத்துருக்களிடத்துல நான் பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர், உன்னுடைய சிறுமையை பார்க்கிற கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது சிறுமையானவனை நோக்கி பார்க்கிறது. சிங்காசனத்திலே இருக்கிறவர்களையா, சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களையா? கர்த்தருடைய கண்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களை தேடி போய் அவர்களை சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லலாம் கையை உயர்த்தி. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எனக்காக என்ன பண்ண போறாரு? கர்த்தர் எனக்காக சத்ருக்கு முன் ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தப்படுத்த போறார். நடக்குமா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. சத்ருக்கு முன்னாடி ஒரு நாள் உங்களுக்கு பந்தி. நம்பர் 2, ரெண்டாவது, கர்த்தர் எனக்காக என்ன செய்வாராமா? கர்த்தர் எனக்காக பழி வாங்குகிற கர்த்தர். நம்ம அமைதியா இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சும்மா இருக்கவே மாட்டாரு. நம்ம அமைதியா விட்டுறலாம், நம்ம மறந்துருங்க ஆண்டவர்னு சொல்லலாம். ஆண்டவர் அப்படி அல்ல, ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆனால் நீங்கள் எப்பவுமே ஆயுதத்தை கையில் எடுக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக 16வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனம் வாசிக்கலாம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப அழகான வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலத்திலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். என்னை உணர்த்தும். அப்போ இங்க தேவ மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறார்னா, எனக்கு கர்த்தர் ஆலோசனை தரப்போகிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களையும் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருவார். நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் திகைத்திருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் இந்த மாதம் ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருவார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ஆலோசனையை கர்த்தர் தருவார்.
உங்களுடைய கடனை குறித்து கர்த்தர் ஒரு ஆலோசனையை தருவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனையின் மூலம் நீங்கள் அந்த போராட்டத்தை ஜெயிப்பீர்கள், அந்த பிரச்சனையை ஜெயிப்பீர்கள். உங்களை மற்றவர்கள் பார்த்து வியந்து போகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை தரப்போகிறார். அவர் கொடுக்கிற ஆலோசனை எதிரியினுடைய கையில் இருந்து உங்களை தப்புவிக்கும். அவர் கொடுக்கிற ஆலோசனை உங்களை காப்பாற்றும். அவர் கொடுக்கிற ஆலோசனை உங்கள் தலையை நிமிர பண்ணும். அவர் கொடுக்கிற ஆலோசனை உங்களை ஜெயிக்க பண்ணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு கர்த்தர் எனக்கு ஆலோசனை தருகிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக அவர் என்ன செய்வாராமா? எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ஐயோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்ற நேரத்தில் தக்க சமயத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்குது பாருங்க, அதெல்லாம் பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. அப்படியே ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு 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 4-5 பக்கத்தில் தன்னுடைய கணவனார் செய்த அத்தனை கொடுமையும் எழுதி அதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணுகிறதற்காக எழுதி முடித்து கவருக்குள்ளே போட்டு பைபிளில் வச்சு சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. சரி, இந்த கவருக்குள்ளே வச்சிருக்கிற இதை நாளைக்கு, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஃபைல் பண்ண முடியாது, நாளைக்கு இதை ஃபைல் பண்ண போகிறோன்னு வச்சிருக்காங்க. அப்போ அன்னைக்கு செய்தி என்ன செய்தி அப்படின்னா, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் தேவ செய்தியை கொடுக்குறேன். அந்த செய்தி முடித்த உடனே அந்த அம்மாவும் அந்த மகளும் முன்னாடி அந்த 4 பக்கத்தில் எழுதின அந்த லெட்டரை எனக்கு என் கையில் கொண்டு கொடுத்து, பாஸ்டர், என் பிள்ளையினுடைய கணவனார் செஞ்ச அத்தனை துரோகத்தையும் இதில் எழுதி, அத்தனை பிரச்சனையும் இதில் எழுதி, நாளைக்கு நாங்கள் ஃபைல் பண்ணணும்னு கொண்டு வந்தோம். ஆண்டவர் எங்களோட இந்த மாதிரி இன்னைக்கு பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு பேசுகிறாரு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, கிழிச்சு போட்டு போங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், 3 வருஷம் இருக்கும். அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவருடைய அந்த வீட்டுக்காரருடைய சொத்தை எல்லாத்தையும் இன்னொரு ஃபேமிலி பேரில் எழுதி வச்சார், ஒரு வீடை தவிர. இந்த வீடு எனக்கு வேணும்னு அவங்க அதில் எழுதியிருந்தாங்க. அவங்க விட்டுட்டாங்க. திடீரென்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆயிட்டார். அந்த ஃபேமிலி அவரை கைவிட்டாங்க. ஆனால் இவங்க ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால போனாங்க. போய் விசாரித்து அவருடைய படுத்த படுக்கையில் அவருக்கு சாப்பாடை கொடுத்து அவரை பத்திரமா பாதுகாத்து, அவர் அந்த படுத்த படுக்கையில் இருக்கும்போதே தான் செய்த அத்தனை தவறுக்காகவும் வருந்தி மனம் திரும்பி வீல் சேரில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மொத்த இருக்கிற வீட்டு எல்லாத்தையுமே அவங்க பேரில் எழுதி வச்சுட்டு அடுத்த 2 மாதத்தில் மரித்தும் போனார் அவர். இன்றைக்கி அந்த ஃபேமிலி நம்முடைய திருச்சபையில் ஜீவனோட அவங்க இருந்து அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர், இல்லை, அன்னைக்கு மட்டும் நாங்கள் அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை தரல அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருந்திருப்போம். நாங்கள் வெறுமையாக இருந்திருப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை இல்லாத இடத்துல நம்ம விழுந்துருவோம். நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் ஆலோசனை தருவேன். நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும், இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே. ஆலோசனை உங்களை காப்பாற்றும். அதுவும் கர்த்தருடைய ஆலோசனை உங்களை காப்பாற்றும். ஐயோ, எத்தனை கண்ணிலிருந்து நம்ம தப்பிச்சிருக்குது, எத்தனை பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்பிச்சிருக்கிறது. நம்மளை தப்பு வச்சது யாருடைய ஆலோசனைன்னா கர்த்தருடைய ஆலோசனை தான் நம்மளை இதுவரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்குது. இல்லைன்னா நம்ம நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு இந்த புதிய மாதத்தில் கொடுக்கிற ஆலோசனை, என் பிள்ளைக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே.
எனக்கு இந்த காரியத்தில் ஒரு ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், எனக்கு முடிவெடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு சொல்லி தருகிற கர்த்தர், எனக்கு சொல்லி தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாதை இதுதான், வழி இதுதான் அப்படின்னு என்ன நடத்துகிற கர்த்தர். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில அவர்களை நடத்தி கொண்டு போகிற கர்த்தாவே, இந்த மாதம் இதோ இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது அவருடைய குடும்பத்தை குறித்த ஒரு நல்ல ஆலோசனை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாகப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க கையை உயர்த்தி. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்லணும், என்ன சொல்லணும்னு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராமா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக என்னென்ன செய்வார்? நம்பர் 1, முதலாவதாக எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்கு முன்னாடி இது நடக்கும். நம்பர் 2, எனக்காக அவர் என்ன பண்ணுவாராமா? எனக்காக பழிக்கு பழி வாங்குவார், எனக்கு அதை செய்வார். நம்பர் 3, எனக்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா, எனக்கு ஆலோசனை சொல்ற கர்த்தர் எனக்கு செய்வார். என்னை நேர்த்தியா நடத்துவார், என்னை சரியா நடத்துவார். இதுவரையிலையும் ஆலோசனையில் கெட்டு போன நிறைய பேரை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து உங்களை கர்த்தரே கைட் பண்ண ஆரம்பிப்பார். கர்த்தரே உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுப்பார். கர்த்தரே உங்களை அந்த வழியில நடத்துவார். கர்த்தரே உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்க இந்த பாட்டை பாடணும். இந்த புதிய மாதம் முழுவதும் பாடுங்க. எப்படி நான் ஜெபிக்கணும், அதுல ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். சொல்லுங்க கைய மேல உயர்த்தி. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, சொல்ல சொல்ல அந்த கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்காக என்ன செய்ய போறார் தெரியுமா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நீங்கள் 18வது சங்கீதத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதத்தினுடைய 48வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் நீர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவராயிருக்கிறீர். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி என்னை விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தர். நாலாவதாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாருன்னா, என்னை உயர்த்துகிற கர்த்தராயிருக்கிறார்.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர், எனக்கு உயர்வை தருகிற கர்த்தர். என் சத்துருடைய முன்பாக என் தலை உயரும். இந்த மாதம் உயரும். கர்த்தர் இந்த மாதம் என் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். குமிந்த தலை குனிந்த வாழ்க்கையை தலை நிமிர பண்ணுவார். தலை நிமிர பண்ணுவார். எந்த இடத்திலே தலை குனிந்து நான் போனேனோ அந்த இடத்திலே கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறீர். நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நான் உயர்வேன். கர்த்தர் எனக்காக செய்ய போகிற ஒன்று, என் தலையை உயர்த்துகிற கர்த்தர், என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறார் அப்படின்னா, 118ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 13வது வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாராமா? எனக்கு என்ன பண்ணுவாராமா? சொல்லுங்க எல்லாருமே. நீ விழும்படி என்னை தள்ளினாய். எனக்கு விரோதமாய் ஒரு குழியை வெட்டினார்கள். எனக்கு விரோதமாய் குழி வெட்டினவர்கள் ஆழமான குழி எடுத்து மேலே எதுவும் தெரியாம குழி மாதிரி தெரியாம மறைச்சு, நான் அந்த குழியில விழுவேன்னு நினைச்சு எனக்காக குழி வச்சு வெட்டினாங்க. ஆனா என் சத்துருக்கள் அவர்கள் எனக்காக வெட்டின குழியில, சொல்லுங்க, அவர்களே விழுந்தார்கள். ஆமென். கேட் வாட்ச்மேனா முருதகாய் இருக்கிற ஆமான் முருதகாய்க்கு விரோதமாக எப்படியாவது அவனை சிக்க வைக்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு ராஜா அவனிடத்துல போய் எல்லாம் நேர்த்தியா நடக்குது, அவனை விழும்படி. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் அந்த மனுஷனுக்கு உதவி செய்து அவன் தள்ளும் போது அவருடைய கை என்ன பண்ணுச்சுன்னா அந்த மனுஷனை அழகாய் தாங்கி நடத்தினார். நான் நல்லா இருக்கிறத நிறைய பேர் விரும்பவே இல்லை பாஸ்டர். நான் நல்லா இருக்கிறத நிறைய பேர் விரும்பலை. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்காக குழி வெட்டுறாங்க, என்னுடைய ஃபேமிலியில் எனக்காக குழி வெட்டுறாங்க. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகம் பேர் அப்படியே தள்ளுறாங்க, நான் விழுந்துருவேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக ஒன்று செய்வேன், நான் உனக்காக ஒன்று செய்வேன். யார் உங்களை விழும்படி தள்ளினாலும் அவருடைய கரம், அவருடைய அன்பின் கரம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தரோ யோசேப்புக்கு ஆதரவாயிருந்தார். இந்த உலகமே எதிர்த்தாலும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே எதிர்த்தாலும், கூட பிறந்த சகோதரன் தகப்பனை பார்த்து இவனுக்கு இங்க என்ன வேலை, இவனுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாலும், அந்த தகப்பன் அந்த இளைய குமாரனுக்கு ஆதரவாக இருந்தது போல கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் உன்னுடைய விழுகையிலே சந்தோஷப்படுவதற்கு கைகட்டி அவர்கள் காத்திருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் விழும்படி தள்ளினார்கள், நான் உனக்கு ஆதரவாய், உனக்கு துணையாய், உனக்கு உதவி செய்கிற கர்த்தராய், விழாதபடி நான் காத்து கொள்ளுவேன். எல்லாரும் நெருக்கிறாங்க, எல்லாரும் தள்ளுறாங்க, அந்த குழிக்கு நேராக உங்களை பிரஸ் பண்ணி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த குழிக்குள்ள தள்ளிடுவாங்க.
அத்தனை பேரும் சேர்ந்து என்னை சிக்க வச்சிருவாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து என்னை மாட்டி விட்டுருவாங்க. இந்த இவ்வளோ பெரிய கட்டுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை. என்னுடைய பலத்தால் அவங்கள எதிர்க்க முடியல, என்னுடைய பேச்சினால அவங்கள்ட்ட நிற்க முடியல. என்னை இப்படியே முடிச்சிருவாங்களோன்னு பயப்படுகிற ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த ஆபத்து காலத்தில் உனக்கு உதவி செய்கிறதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் கர்த்தராகிய நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். உனக்காக நான் செய்வேன், உனக்காக நான் செய்வேன். ஹல்லேலூயா. புதிய மாதத்துக்குள்ள விசுவாசத்தோட போறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்க போறாங்க, இது உங்களுக்கு யார் செய்தா, இது உங்களுக்கு யார் செய்தா? இதை யாருமே உங்களுக்கு செய்ய முடியாது. இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, என் பலத்தினால செய்ததல்ல, கர்த்தர் இந்த காரியத்தை எனக்காக, என் பிள்ளைக்காக கர்த்தர் செய்து முடித்தார், எனக்காக கர்த்தர் செய்து முடித்தார், என் குடும்பத்திற்காக கர்த்தர் இதை செய்து முடித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், இந்த மாதம் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடித்தார். அறகுறையாய் நிற்கிற அத்தனை காரியங்களும் இந்த மாதம், இந்த புதிய மாதம் செய்து முடிக்கப்படும், செய்து முடிக்கப்படும், செய்து முடிக்கப்படும். எல்லாரும் அப்படியே இந்த வார்த்தையை சொல்லிட்டே எழுமி நில்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும். சொல்லுங்க, நடக்க போகுது. முழு பலத்தோட சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும். எனக்காக செய்ய ஒருவர் உண்டு, எனக்காக செய்ய ஒருவர் உண்டு. சொல்லுங்க முழு பலத்தோடு, எனக்காக செய்வதற்கு நீர் உண்டு, எனக்காக செய்வதற்கு நீர் உண்டு, எனக்காக செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார், எனக்காக செய்வதற்கு கர்த்தாவே நீர் இருக்கிறீர். உனக்கு யார் வருவார்கள்? எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்களை தொடரட்டும். சத்தத்தை உயர்த்தி ஜெபித்து ஆமென். கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக செய்து முடிக்கிற கர்த்தர். எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பயமும் எனக்கு கண்டிப்பா இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? இந்த பாட்டை எல்லாரும் சத்தமா பாட போறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன் எனக்கு துருகமா இருக்கிறதுனால கலக்கம் எதுவுமே எனக்கு இல்லை. நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சிலர் நமக்கு செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. சிலர் நமக்கு செய்யலையேன்னு நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம் பாருங்க. நம்ம நிறைய பேர் பயங்கரமா வருத்தப்படுவோம். இருக்கு செய்யலையே, இருந்தும் செய்யலையே, அவங்களால முடியும் ஆனா செய்யலையே. சிலர் அப்படியே நம்ம சோர்ந்து போவோம். இவங்க நினைச்சா செஞ்சிருக்கலாம்ல, நான் இத்தனை வருஷம் எனக்கு செய்யலாம் இல்லை. நான் சொல்றேன், சிலர் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, அவங்க செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், காலம் முழுக்க ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யார் செஞ்ச? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் தூக்கி விட்டேன், நான் தான் கொடுத்தேன். நான் பண்ணலைன்னா இவர் வந்திருப்பாரா? பெருசா உயர்ந்திருப்பாங்களா இவங்க? நான் தான் பிள்ளையை சேர்த்து விட்டேன், நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க யாரையுமே செய்ய விடாம, இருந்தும் செய்ய விடாம கர்த்தர் எதுக்கு தடுக்கிறார் அப்படின்னா, அவங்க செஞ்சா சொல்லி காமிச்சிருவாங்கப்பா, நான் உனக்கு செய்வேன்,
நான் உனக்கு செய்தா அதை உரிமை பாராட்டி கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர்கள் செய்யாதது நல்லது, அவர்கள் செய்யாதது நல்லது. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு கர்த்தர் யார் மூலமாகவோ செய்வார். நீங்க அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கூடாது. பாரு, நீ செய்யாட்டா யார் மூலமாகவோ கர்த்தர் செய்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க செய்ய வேணான்னு கர்த்தரே வச்சிட்டார். ஹல்லேலூயா. சிலரை நம்முடைய வாழ்க்கையில் சிலதை செய்ய விடாமல் கர்த்தர் தடுப்பார். வருத்தமே படக்கூடாது, வருத்தமே படக்கூடாது. சில லோத்தை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் தனியாக எடுத்துகிட்டு போவார். ஒரே பண்ணிக்கூடாது, ஒரே பண்ணிக்கூடாது, யோசிச்சிடவே கூடாது. யார் நமக்கு சில நேரத்தில் தேவையற்றவர்களாக இருக்கிறார்களோ சிலரை கர்த்தர் எடுத்து போடு. ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்களே. இல்லை இல்லை, உங்களை அழைச்சது கர்த்தர், உங்களை முன்குறிச்சது கர்த்தர். உங்களுக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை அவர் உங்களுக்கு கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிற கர்த்தர் போகக்கூடாதுன்றதுல நீங்க ஜாக்கிரதையா இருந்தா போதும். ஆமேன்னு சொல்லுங்க. யார் போகக்கூடாது? நீங்க என்ன விட்டு விலகாதீங்க ஆண்டவரே, நீங்க என்ன விட்டு விலகாதீங்க ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா அந்த பாடலை? பயம் இல்லை, பயம் இல்லை, எனக்கு எதை குறிச்சும் பயம் இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை, சொல்லுவோம். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லை. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம் இல்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே,
எனக்காக யுத்தம் செய்வோம். பயம் இல்லையே, பயம் இல்லை. கைகளை எல்லாரும் தட்டி பாடு. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, எனக்காக யுத்தம் செய். பயம் இல்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயம் இல்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க நிச்சயம் பயம் இல்லை. ஓ பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை. பயம் இல்லையே, ஆடுவோம். எனக்காக யுத்தம் செய். கைகளை தட்டி விசுவாசத்தோடு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக யுத்தம் செய், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இரு, பயமே எனக்கு இல்லையே. என்ன நம்பிடும் தேவன் நம்பிடும் தேவன் சொல்லுவோம். சுகமாயிருக்க கலக்கமே ஓ ஹalleluya. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன் நான் நம்பிடும் தேவன் திக்கபதலர சந்தனமோ கலக்கமே எனக்கு இல்லையே. ஹalleluya. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதம் செய்து முடிப்பார். இந்த வருடம் முடிவதற்குள் செய்து முடிப்பார். உங்களுக்காக ஆண்டவர் செய்து முடிக்க போகிறதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து பிரமிக்க போகிறார்கள். அப்பாவால செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். உங்க அம்மாவால செய்து முடிக்க முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். அந்த வக்கீலால செய்து முடிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை அந்த அதிகாரியால என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். யாரெல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி நிலுவையில வச்சிருந்தாங்களோ அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யாராலையும் செய்து முடியாததா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். எனக்காக உங்களுக்காக செய்ய போறேன். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஸ்பெஷலான வார்த்தை. எனக்கு தான் எதுவும் நடக்கல, எனக்கு தான் எதுவும் கிடைக்கல, நான் தான் எல்லாரையும் தள்ளப்பட்டவன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்காக செய்வேன், உன்னை கனப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். எனக்காக செய்கிறவர் நான் அவருடைய பார்வையிலே கண்டிப்பாக ஸ்பெஷல். ஹalleluya. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளராதீங்க. ஒன்று மட்டும், ஆண்டவரே இந்த மாதம் உங்களோட நான் ரொம்ப நெருக்கமாக வாழணும், நான் பரிசுத்தமாக வாழணும், இந்த மாதம் நிறைய வேத பகுதிகளை வாசிக்கணும், நான் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். உங்களோட இருக்கிற அந்த உறவாடுதலை நான் விட்டுறக்கூடாது. உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே அப்படியே பொதிஞ்சிருக்கணும். உங்கள் நடத்துதலை நான் உணரணும். நீங்கள் என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும். இந்த உறவை நான் விடாதபடி இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தோட புதிய மாதத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போங்க. வேற எதையுமே பெருசாக யோசிக்காதீங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் தேங்க்யூ ஜீசஸ். இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற அத்தனை உள்ளங்கள், அத்தனை இருதயங்களை ஒரு தெய்வீக சமாதானம் வந்து இறங்குவதாக. தேங்க்யூ ஜீசஸ்.
இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகளை உயர்த்துகிற மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் எங்களுடைய பிள்ளைகளை அலங்கரிக்கிற மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் கர்த்தர் அவருடைய காரியத்தை செய்து முடிக்கிற மாதமாக இருக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க சொன்ன 5 வார்த்தைகளையும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்காக சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எங்களுக்காக பழி வாங்குகிற கர்த்தர், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், எங்களை உயர்த்துகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தள்ளும் போது எங்களுக்கு உதவி செய்கிற பெரிய கர்த்தர். இந்த 5 வாக்குத்தத்தங்களும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிலைவிடப்படுவதாக. இந்த மாதம், புதிய மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுவார்களாக. ராஜா, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, செய்கிற வேலை, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், அத்தனையிலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு நேர்த்தியா இருக்கட்டும் ஆண்டவரே, வல்லமையா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்திலேயே இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதமா இருக்கட்டும், பெரிய சாட்சி சொல்லுகிற மாதமா இருக்கட்டும் ஆண்டவர். நன்றி. இந்த ஊழியத்தில் என் கூட உதவி செய்கிற, உதவியா இருக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, தசம பாகத்தில் உண்மையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எங்க திருச்சபையின் மூலமாய் செய்கிற எல்லா ப்ராஜெக்ட்லையும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ராஜா, உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாய் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன்கள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு, இந்த ஏசிக்காக இனி நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த லேபர் சார்ஜ் எல்லாம் முடிக்கப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் உங்களை ஆராதிப்பதற்கு, அடுத்த காரியத்தை துவங்குறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை எந்த ஊர்ல இருந்து, எந்த நாட்டிலிருந்து கேட்டாலும் அவங்க மேல உங்க மகிமை இருக்கட்டும். என் கூட ஊழியத்தில் இங்கே உதவி செய்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.